Good morning friends. இப்போ நாம பார்க்க போற poem ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய The Tame Bird Was in a Cage. The tame bird, taming அப்படின்னா பழக்கப்படுத்துறது. The tame bird என்றால் பழக்கப்படுத்திய கூண்டில் பறவை. ஒரு கூண்டில் நம்ம பறவையை அடைச்சி வச்சு அதுக்கு நல்லா பேச கற்று தர்றோம் அப்படின்னு நம்ம ஏதாவது பண்ணிட்டு இருப்போம். அப்படி கூண்டில் அடைக்கப்பட்டிருக்கின்ற மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு பறவை என்கின்ற தலைப்பில் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஒரு poem The Tame Bird Was in a Cage என்ற ஒரு poem. The tame bird was in a cage. The free bird was in the forest. The tame bird பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு பறவை, அது கூண்டிலே அடைபட்டிருக்கும். The free bird was in the forest. ஆனால் சுதந்திரமாக பறந்து திரிந்து கொண்டிருக்கின்ற பறவை காட்டிலே வசிக்கும். ஆனால் மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட பறவையானது கூண்டிலே அடைக்கப்பட்டிருக்கும். They met when the time came. ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது இரண்டு பறவைகளும் சந்திக்கின்றன. It was a decree of fate. அது விதி விதித்தது. விதி. இந்த இரண்டு பறவைகளும் காட்டிலே சுதந்திரமாக திரிந்து கொண்டிருந்த பறவையும் வீட்டிலே கூண்டிலே அடைக்கப்பட்டு மனிதர்களால் பழக்கப்படுத்தப்பட்ட பறவையும் விதி விதிக்கப்பட்டு அவைகள் ஒரு நாள் சந்திக்கின்றன. They met when the time came. It was a decree of fate. The free bird cries. காட்டில் இருக்கின்ற சுதந்திரமான பறவை அப்படியே சத்தம் போடுது. Oh my love, let us fly to the wood. Oh my love. அன்பிற்குரிய என்னுடைய நண்பனே, ஒரு நண்பன். Oh my love. நான் நேசிக்கின்ற பறவையே, கூண்டிலே அடைபட்டிருக்கின்ற நான் நேசிக்கின்ற பறவையே, let us fly to the wood. வா, நாம் காட்டிற்கு பறந்து செல்வோம், காட்டிற்குள் நாம் பறந்து செல்வோம் அப்படின்னு கூப்பிடுது. The free bird cries, oh my love, let us fly to the wood. ஓ என் அன்பிற்குரிய கூண்டிலே அடைபட்டிருக்கும் பறவையே, வெளியே வா, நாம் காட்டிற்குள் பறந்து செல்வோம் அப்படின்னு சொல்லுது. The cage bird whispers. விஸ்பரிங் அப்படின்னா முணுமுணுக்கிறது, அப்படியே காதுல அப்படியே முணுமுணுக்கிறது மாதிரி. இது கத்துது, அதான் ஃப்ரீ பேர்ட். அது சுதந்திரமான பறவை. அது அப்படியே காத்துல அப்படி காட்டுக்குள்ள இஷ்டத்துக்கு பறந்து சத்தம் போட்டு கொண்டிருக்கின்ற பறவை. ஆனா வீட்டில் இருக்க பறவை ரொம்ப சத்தம் போட்டுச்சு அப்படின்னா வீட்டுக்காரன் திட்டுவான், என் தூக்கம் கெட்டு போச்சு அப்படின்னு கத்த விட மாட்டாங்க. அதனால the free bird cries னு சொன்னாரு. இங்க the cage bird whispers. கூண்டில் பறவை முணுமுணுக்கிறது. Come hither. இங்க வா, இங்க வா, ஏன் கத்துற? Come hither. Let us both live in the cage. அன்பிற்குரிய காட்டு பறவையே, ஏன் சப்தம் இடுகிறாய்? இங்கே வா. Let us both live in the cage. நாம் இந்த கூண்டிற்குள் மகிழ்ச்சியாக வாழலாம், வா என்று கூப்பிடுது. ஏன்னா இது கூண்டுக்குள்ளேயே வாழ்ந்து 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 இந்த கூண்டு தான் உலகம்னு அது நம்புது. அதுக்கு வெளி உலகம் எப்படி என்னங்கிறது அதுக்கு தெரியாது. வெளி உலகத்தில் போனால் இது செத்து போயிடும், மாட்டி. இதனால அப்படி பண்ண முடியாது. So the free bird cries, oh my love, let us fly to the wood. அது சொல்லுது. The cage bird whispers, come hither, let us both live in the cage அப்படின்னு சொல்லுது. Again says the free bird. Now the free bird says. இப்பொழுது காட்டுப்பறவை சொல்லுது, among birds where is there room to spread one's wings? சரி, என்ன கூப்பிட்டு வா, நம்ம இந்த கூண்டுக்குள் நாம் இருவரும் மகிழ்ச்சியாக வாழலாம்னு கூப்பிடுற. ஓகே, says the free bird. உடனே the free bird கேக்குது, among birds. இந்த கூண்டுக்குள்ள பாத்தீங்கன்னாக்க அப்படியே பார், இரும்பு கம்பிகள் போடப்பட்டிருக்கும். பறவை வெளியே தப்பி ஓடாமல் இருப்பதற்காக சிறைச்சாலையில் இருப்பதை போல கம்பிகள் போடப்பட்டிருக்கும். அதான் சிறைச்சாலை, இது சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற பறவை. among birds where is there room to spread one's wings? ஆமா, இந்த கூண்டுக்குள்ள சிறை கம்பிகளினால், சிறையில் இருப்பதை போல் கம்பிகளுக்கு
உள்ளாக அடைக்கப்பட்டிருக்கின்ற இந்த இடத்தில் ஒருவர் தன்னுடைய சிறகுகளை அடித்து பறக்கணும்னா எங்க இடம் இருக்கு? இத்தினோண்டு தானே கூண்டு இருக்கு. உன் சிறகை விரிக்க கூட முடியாதே. நீ இருக்கிற இடத்துல உன்னாலேயே சிறகை விரிக்க முடியாது, என்னையும் கூப்பிட்டு உள்ளவான்னு சொல்ற. நாம் எங்க போய் சிறகை விரிக்கிறது? Says the bird, among birds, where is the room to spread one's wings? ஒருவர் தன்னுடைய இறகுகளை விரிப்பதற்கு எங்கே இடம் இருக்கிறது என்று கேட்குது. Alas, cries the caged bird, I should not know where to sit perched in the sky. அதனால அப்படி சொல்லுது. அதனால உன் கூண்டுக்குள்ள வந்தா சிறகை எங்க போய் விரிக்கிறது? ஏன்னா காட்டுக்குள் இருக்கின்ற பறவை சிறகை விரித்து பறந்து கொண்டே இருக்கும். ஆனால் கூண்டிற்குள் இருக்கின்ற பறவைக்கு சிறகை விரிக்கிறதுனா என்னன்னே தெரியல. அது அங்க ஒரு கம்பி மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கம்பியில தன்னுடைய கால்களை பிடித்து கொண்டு அந்த உட்கார்ந்தே இருக்கும். அவ்வளவுதான் அதுக்கு தெரியும். இப்போ அதனால காட்டுப்பறவை சொல்லுது, உள்ளுக்குள்ள வந்தா சிறகை விரிக்கவே இடம் இல்லையே, வா நம்ம காட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு கூப்பிடுது. இப்போ கூண்டு பறவை சொல்லுது, அலாஸ், ஐயோ, cries the caged bird. இப்போ கூண்டுக்குள் இருக்கின்ற பறவை, ஐயோ, I should not know where to sit perched in the sky. ஐயோ, வெளியில போய் இப்படி பறந்து போனா அங்க எதை பிடிச்சிட்டு உக்காடுறதுன்னு கேட்குது. ஏன்னா இது கூண்டுக்குள்ள ஒரு கம்பியில உட்கார்ந்தே இருந்து பழக்கம். திடீர்னு இப்ப பறந்து போனா இப்படி அந்தரத்துல இருக்கு, அங்க ஏதாவது ஒரு பார் போட்டிருக்குனாக்கா அப்படி பறந்து போய் அதுல உட்காந்துக்கலாம்னு சொல்லலாம். ஆகாயத்தில் எங்க பார் இருக்கு? எங்க ஒரு இரும்பு கோல் அல்லது ஒரு மரத்தினாலான அல்லது இரும்பினாலான ஒரு கோல் எங்க இருக்கு? எதுல நான் போய் பற்று, எதை நான் பிடிச்சிக்கிட்டு உட்காடுறது? ஏன்னா இது உட்காந்தே இருந்து பழக்கத்தினால அது கத்துது, ஐயோ, வெளியில வான்னு கூப்பிடுறியே, இந்த ஸ்கைல நாம பறந்து போனா எங்கேயாவது ஒரு இடம் உட்கார்றதுக்குன்னு ஏதாவது இருக்கா? எப்படி நாம போறது? Alas, cries the caged bird, I should not know where to sit perched in the sky. ஸ்கைல எங்க போய் நான் உட்கார்றதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லுது. The free bird cries. உடனே காட்டில் உள்ள அந்த சுதந்திர பறவை சொல்லுகிறது, My darling, sing the songs of the woodlands. Sing the songs of the woodlands. Woodland, அந்த காட்டுப்பகுதியை பற்றி ஒரு அழகாக நீ பாடு என்று சொல்லுகிறார். The free bird cries, My darling, அன்பிற்குரிய என்னுடைய கூண்டு பறவையே, My darling, sing the songs of the woodland. காட்டுப்பகுதியை பற்றி ஒரு இனிமையாக நீ பாடு என்று சொல்லுகிறது. The caged bird sings. உடனே அது caged bird sings, அதுவும் பாடுது. Sit by my side, I will teach you the speech of the learned. அது பாடுது, அது சொல்லுது, நீ காட்டு பகுதியை பற்றி. ஏன்னா காடு என்பது எவ்வளவு மிக சிறந்த ஒன்று. அதனாலதான் ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர்ல ஜான்சன் சொல்லும் போது, சாமுவல் ஜான்சன் சொல்லுவார், ஷேக்ஸ்பியர் ஒரு காட்டுக்கு சமானம். மற்ற யூனிவர்சிட்டி விட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பென் ஜான்சன், லில்லி, இவங்கெல்லாம் அந்த யூனிவர்சிட்டி விட்ஸ் எல்லாம் ஒரு அழகான கார்டனுக்கு ஈக்குவல். பட் ஷேக்ஸ்பியர் ஒரு ஃபாரஸ்டுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவார் ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர்ல. இதுல காடு பார்த்தீங்கன்னா மிக காட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்க மதிப்பிடவே முடியாது, அப்படி விலை மதிப்பற்றவைகள் இருக்கும். ஆனா சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தா ஒன்றும் இல்லாம அப்படியே வீணா போன இடமும் காட்டுக்குள்ள இருக்கும். ஷேக்ஸ்பியரை பற்றி சொல்லும்போது அப்படித்தான் சொல்லுவோம். ஷேக்ஸ்பியருடைய நாடகத்துல அதை அப்படி கொண்டாடுற மாதிரியான இடமும் இருக்கும். சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சொதப்பிருப்பாங்க. ஸோ அதுவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால விலை மதிப்பற்றது காடு என்பது அப்படி அது ஒரு நேச்சர், அது விலை மதிப்பற்றது. அதை யாரும் மெஷர்லாம் பண்ண முடியாது, மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் ஃபாரஸ்ட். ஆனால் யூனிவர்சிட்டி விட்ஸை பற்றி சொல்லும்போது அது ஒரு கார்டன் மாதிரி, ஒரு அழகான ஒரு அரேஞ்சு கார்டன், ரொம்ப அழகாக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதனுடைய ஒர்த்து இதுதான் நமக்கு தெரியும், இதான் அப்படின்னு நமக்கு அதோட ஒர்த்து தெரியும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு என்று ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியரில் சொல்லுவார். அது மாதிரி அதை நீங்கள் இங்கே எடுத்துக்கலாம்.
The free bird cries, my darling, sing the song of the woodland. woodland-ஐ பற்றி பாடுவோம் வா, காட்டை பற்றி நாம் பாடுவோம் வா. காடு எவ்வளவு சிறந்தது தெரியுமா, அதை பற்றி அதனுடைய உயர்வுகளை பற்றி நாம் பாடுவோம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு caged bird sings, அதுக்கு கூண்டு பறவை பாடுது. அது என்ன பாடுது? The caged bird sing, sit by my side, என் அருகில் வந்து அமர், உட்கார். I will teach you the speech of the learned. learned என்றால் கற்றறிந்த. கற்றறிந்த மனிதர்கள் என்ன சொல்லி கொடுத்தானோ அதை நான் உனக்கு சொல்லித்தரேன். ஒரு ஸ்கூல் என்னத ஒரு பறவைக்கு அவன் சொல்லி கொடுத்துருப்பான், உன் பேர் என்னன்னு சொல்லுவான், அல்லது யாராவது வீட்டுக்குள்ள தான் வாங்கன்னு சொல்லுங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி கொடுத்துருப்பான், அவ்வளோதான். அதை தான் இது சொல்லுது, லேர்னட் பர்சன்ஸ். இந்த வீட்டில் இருக்கின்ற கற்றறிந்த மாந்தர்கள், கற்றறிந்த இந்த மனிதர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உனக்கு நான் சொல்லித் தருகிறேன், வா என் அருகில் வந்து கூண்டில் என் அருகில் வந்து உட்கார். ஏன்னா இதுக்கு அவன் சொல்லித்தரதை தவிர இதுக்கு எதுவுமே தெரியாது. காடு இது பார்த்ததே கிடையாது. ஸோ காட்டை பார்த்தது கிடையாது, காடுனா என்னன்னு தெரியாது, பறக்கிறதுனா என்னன்னு தெரியாது. எப்பொழுதும் ஒரு இடத்துல உட்கார்ந்தே 24 மணி நேரம் உட்கார்ந்து இருக்கின்ற ஒன்றை தவிர சிறகுகள் விரிக்கின்ற பழக்கம் கூட இல்லாத அந்த கூண்டு பறவை பாடுகிறது. சிட் பை மை சைட், ஐ வில் டீச் யூ த ஸ்பீச் ஆஃப் த லேர்னட். கற்றறிந்தவர்களுடைய ஸ்பீச், அந்த பேச்சை உனக்கு நான் சொல்லித் தருகிறேன், கற்றுத் தருகிறேன், வா என்று பாடுது. த ஃபாரஸ்ட் பேர்ட் கிரைஸ், உடனே காட்டுப்பறவை சொல்லுது, ஓ ஆ நோ நோ ஆ நோ, சாங் கேன் நெவர் பி டாட். ஓ நோ 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 நோ, சாங் பாடல் என்பது கேன் நெவர் பி டாட். ஒரு பாடல் என்பது யாரும் சொல்லி கொடுத்து வராது. உங்க உள்ளத்துக்குள்ள எப்பொழுது உற்சாகம் அதிகமாக இருக்கோ அப்போ உங்களுக்கு பாட்டு வரும். பாட்டு வரும் எப்போ? உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சி பொங்கணும். the spontaneous overflow of emotion. அப்பதான் உங்களுக்கு the poetry will come out. உங்களுக்கு நல்ல பாடல்கள், உயர்ந்த பாடல்கள், சிறந்த பாடல்கள் நீங்கள் உற்சாகத்தில் உங்களுடைய உள்ள மகிழ்ச்சியில் தத்தளிக்கும் பொழுது அதிலிருந்து உயர்ந்த கவிதைகளும் பாடல்களும் வரும் என்று caged bird சொல்லுது. The caged bird sings, the forest bird cries, no ah no, song can never be taught. song பாடல் என்பது கற்றுக் கொடுத்து வருவது அல்ல. can never be taught, பாடல்களை கற்றுத்தர முடியாது. The caged bird says, alas for me, I know not the songs of the woodlands. உடனே caged bird சொல்லுது, ஐயோ for me, alas for me, ஐயோ எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கே. I know not, I don't know the songs of the woodlands. காட்டு பகுதியை பற்றி பாடுவதற்கு எனக்கு தெரியாது என்று கூண்டு பறவை சொல்லுகிறது. There love is intense with longing, but they never can fly wing to wing. There, அங்கே என்று சொல்லிடுச்சு. ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கு. அங்க there love in is intense, அங்க காதல். அந்த இரண்டு பறவைகள், காட்டு பறவை கூண்டு பறவை, இரண்டிற்கும் இடையில் ஒரு இன்டென்ஸ், ஒரு ஆழமான லவ், ஆழமான காதல் அங்க இருக்கு. அது எப்படி? வித் லாங்கிங். லாங்கிங் என்றால் ஏங்குறதுன்னு அர்த்தம். ஐயோ காட்டு பறவையை நான் பார்க்கலையே அப்படின்னு இது கூண்டிற்குள் இருக்கின்ற பறவையும் ஏங்கும். காட்டிற்குள் இருக்கின்ற பறவையோ கூண்டு பறவை போய் நாம் பார்க்கணுமே என்று ஏங்கும். ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டும் என்று ஏக்கத்தில் உள்ளவைகள். ஆனா ரெண்டும் ஒன்னு பண்ண முடியாது. The love is intense with longing, but they never can fly wing to wing. ஆனா அவைகள் இரண்டும் never. ரெண்டு பேரும் ரொம்ப காதலிக்கலாம், ஆனா ரெண்டு பேரும் சமுதாயத்தில் ஒற்றுமையா பறக்க முடியாது. அதனாலதான் லவ் ஏன் ரொம்ப இடத்துல ஃபெயில்யூர் ஆயிடுது அப்படின்னா, இப்ப பாருங்க, இது woodland, இதுக்கு caged bird, அது வந்து ஃபாரஸ்ட் ஃப்ரீ பேர்ட். ரெண்டுக்கும் லவ் இருக்கு, இன்டென்ஸ் லவ் இருக்கு. தே லாங், ஒன்னொன்னு எதிர்பார்க்குது. ஆனா they can never fly wing to wing. இரண்டும் அருகருகாமையில் சிறகடித்து பறக்கவே முடியாது. அது
காட்டிற்குள் இருக்கின்ற பறவை, ஃப்ரீயா சுத்துற பறவை, இது எப்பொழுதும் உட்கார்ந்து இருக்கிற பறவை. ரெண்டும் ஒன்றை ஒன்று ஆழமாக நேசித்தாலும் அவைகள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து பறக்கவே முடியாது. Their love is intense with longing, but they never can fly wing to wing. அருகருகாமையில் இறகுகளை அடித்து பறந்து செல்ல அவைகளுக்கு முடியாது. Through the bars of the cage they look, and vain is their wish to know each other. அப்போ அவைகள் என்னதான் செய்ய முடியும்? Through the bars of the cage, கூண்டில் இருக்கின்ற அந்த பார், இரும்பு கம்பிகளின் வழியாக, அது உள்ள இருந்து வெளியில இந்த பறவையை பார்க்கும், இது வெளியிலிருந்து உள்ளுக்குள்ள அடைபட்டிருக்கின்ற அந்த பறவையை பார்த்துட்டு இருக்கலாம். ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கலாமே ஒழிய ரெண்டும் சிறகடித்து பறந்தெல்லாம் செல்ல முடியாது. Through the bars of the cage, அந்த கூண்டில இருக்கின்ற கம்பிகளின் வழியாக they look, அவைகள் ஒன்றுடன் ஒன்று பார்த்துக்கலாம். And vain is their wish. Vain அப்படின்னா no use, valueless, useless. And their wish, அவங்களுடைய விருப்பம் is useless, பிரயோஜனப்படாது. ரெண்டும் ஒருவர் ஒரு இன்டென்ஸ் லவ் இருந்துச்சுன்னா கூட their love, their wish is vain, useless to know each other. ஏன்னா அதனுடைய தன்மை வேறு, இதனுடைய தன்மை வேறு. wish to know each other, ஒருவரை ஒருவர் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு. இதுக்கு உட்லாண்டை பத்தி தெரியாது, அதுக்கு கூண்டுக்குள்ள அடைபட்டு இருந்தா எப்படி இருக்கும்னு இதுக்கு தெரியாது. அப்போ ரெண்டு பேருக்கும் தெரியாது. ஈவன் தோ their love is intense, அவைகளினுடைய அன்பு காதல் ஆழமானதாக இருந்தால் கூட அவைகள் ரெண்டும் ஒன்னோட சேரவே முடியாது என்று சொல்லுகிறார். இதான் மனித இனத்திலையும் அப்படிதான். பார்க்கறது வேணா அந்த their love may be intense, ஆனா அவனுடைய பழக்க வழக்கங்கள் நேச்சர் வேற, இவனுடைய பழக்க வழக்கங்கள் நேச்சர் வேற. ரெண்டும் ஒன்னா சேர்ந்து பறக்கணும்னு நினைச்சு ஒன்று சேர்ந்துச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு வேணா ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், லாங் ரன்ல அது தோத்து தான் போகும். அதைத்தான் அவர் சொல்றார். Through the bars of the cage they look, and vain is their wish to know each other. They flutter their wings in yearning and sing, come closer my love. They flutter their wings. Flutter அப்படின்னா படபடக்கிறது. They flutter their wings, அவைகள் இறகுகளை படபடக்கின்றன. In yearning, yearning என்றால் eager, ஆர்வமாக, ஆர்வத்தோட ரெண்டும் அப்படியே படபடக்குது. அது உள்ளுக்குள்ள இருந்து இறகுகளை படபடத்துன்னு அடிக்குது, இது வெளியில அந்த கூண்டு உயரத்துக்கு அந்த இடத்துல படபடத்து நின்று படபடத்து கொண்டிருக்கிறது. They flutter their wings in yearning, ஆர்வத்துடன் அப்படி படபடக்குது. And sing, அப்போ பாடுது, ரெண்டுமே பாடுது. Come closer my love, அருகே என் அன்பே அருகில் வா என்று ரெண்டும் சொல்லுது. இதுவும் இது வெளியில இருந்துகிட்டு அன்பே அருகில் வா அப்படின்னு வெளியில வான்னு சொல்லுது. அது உள்ள இருந்துகிட்டு அன்பே அருகில் வா அப்படின்னு உள்ள வான்னு கூப்பிடுது. இது உள்ளேயும் போக முடியாது, உள்ள இருக்கிறது வெளியும் வர முடியாது, தெரியாது. They flutter their wings in yearning and sing, come closer my love. The free bird cries, it cannot be, I fear the closed door of the cage. The free bird cries, என் அருகில் வா என்று உள்ள இருக்கிற பறவையும் அழைக்குது, நீ வெளியே வான்னு இதுவும் அழைக்குது. அழைச்ச உடனே இந்த சுதந்திர பறவை சொல்லுகிறது, the free bird cries, it cannot be, என்னால் உள்ள வர முடியாது. எப்படி நான் உள்ள வர முடியும்? I fear the closed doors of the cage, அந்த கூண்டின் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன, என்னால் எப்படி உள்ள வர முடியும்? So I fear the closed doors of the cage, அடைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கூண்டின் கதவுகளை தாண்டி என்னால் எப்படி வர முடியும் என்று ஃப்ரீ பேர்ட் சொல்லுது. The cage bird whispers, மறுபடியும் கூண்டு பறவை whispers, முணுமுணுக்குது, alas my wings are powerless and dead. அது உள்ளுக்குள்ள இப்படி படபடத்து பார்த்துட்டு, ஐயோ my wings are powerless, என்னுடைய இறகுகள் பவர்லெஸ், தன்னுடைய ஆற்றலை இழந்து போய் and dead, செத்து போச்சு. எனக்கு இறகுகள்னு ஒன்று இருக்கு, அலங்காரத்துக்கு தான் இருக்கு. யாராவது வெளியில இருந்து பார்த்தா என்னுடைய இறகுகளை பார்ப்பார்கள். ஆனால் அந்த இறகினுடைய பயன் படபடத்து காற்றில் உயர்ந்து பறக்க வேண்டும். ஆனால் எனக்கு பறக்க முடியாது, நான் இருக்கின்ற இடத்தில் அந்த இறகுகளை விரிக்க கூட முடியாது. அதனால் என்னுடைய இறகுகள்
அது தன்னுடைய பவர் ஆற்றலை இழந்து போயிடுச்சு, அது செத்து போயிடுச்சு, அதனால என்னால வெளியே வர முடியாது. என்ன அது கேட்குது, எங்க ஆகாயத்துல எங்க பார் போட்டிருக்காங்க, நான் எங்க போய் ஆகாயத்துல உட்கார்றதுன்னு கேட்கறது. அது இது எப்படி செய்யுது, சிறகம் விரிக்கவே முடியலையே, நாம எப்படி பறக்கிறது உள்ள வந்து உட்கார்ந்துட்டு அப்படின்னு கேட்கறது இது. அப்ப ரெண்டும் ஒண்ணு சேரவே முடியாது. இது மனித இனத்திற்கும் பொருந்தும், மனித இனத்திற்கும் பொருந்தும். இது தெரியாம ரொம்ப பேரு, இது புரியாம எல்லாம் ஒண்ணு சமம்னு மாட்டிக்கிற கதை. ஸோ இது The Tame Bird Was in a Cage. It was written by ரபீந்திரநாத் தாகூர். ரொம்ப ஒரு சாதாரண வாழ்க்கையில் நடக்கின்ற செய்திகளை, சம்பவத்தை, எல்லாருடைய லைஃப்லையும் நடக்கிற சாதாரண விஷயத்தை ஒரு அழகான ஒரு 2 பறவைகளை வைத்து நமக்கு இந்த கருத்தினை சொல்லி முடிக்கிறார் ரபீந்திரநாத் தாகூர். தேங்க்யூ.